எனக்கு எம்ஜிஆர் ரொம்ப வேண்டியவர் தான். என்னப்பா 7 வருஷம் படிக்க வச்சவர் தான். என் கல்யாணத்துக்கு பிளைட்டை விட்டு டெல்லியிலேருந்து பாம்பேலேருந்து சார்ட்டர்ட் பிளைட்டில் வந்தவர் தான். 25 பவுனில் செயின் போட்டவர் தான். எல்லாம் செய்தவர் தான். ஆனால் அதே எம்ஜிஆரை நானும் சுப்பூர் ரகுமான் இடி மின்னல்னு பொழந்து கட்டணும் சபையில். ரொம்ப நாள் இப்படியே சொல்லிக்கிட்டு இருப்பார். நான் வேகமாக பேசும்போதெல்லாம் இப்படி கையாட்டுவார், நான் இப்படி திரும்பிக்குவேன். ஆனால் ஒரு நாள் சபாநாயகர் ரூமில் அவர் வர்றார், கூட பண்ருட்டி ராமச்சந்திரன் வந்தார். நானும் ரகுமானுக்கான குறுக்க போனோம். இவர் வந்தோடனே என் ஜட்டி இப்படி பிடிச்சார். டேய், உங்ககிட்ட சில விஷயம் பேசணும்னார். நான் அவள்கிட்ட பழகிருக்க ரொம்ப நல்லா பேசலான்னே அப்படின்னே. உடனே ரகுமானை பார்த்து, பாய் நீ உள்ளே போனார். பண்ருட்டி பார்த்து, நீ சபைக்கு போனா. இந்த சட்டையை பிடிச்சிக்கிட்டே மேலே இழுத்து போனார். அவர் ரூமில் போய் உட்காந்து அப்படி ஸ்டார்காலில் உட்கார்றார். அவர் எப்பவுமே ஒருத்தரை டேக் பண்ணோன்னா நெஞ்சை தடவிட்டுவார். அது அவர் டாக்டிஸ். உடனே கேட்டார், ஏன் துரைமுருகன் அப்பா இறந்து போயிட்டாராம், அதை கூட சொல்லலை எனக்கு. ராமச்சந்திரன் அவ்வளோ கெட்டவனா போயிட்டானா அப்படின்னாரு. எங்கள் அப்பா அவருக்கு நல்லா தெரியும். அவர் கூப்பிட்டு உட்கார வச்சு, இனிமேல் முகம் இல்லை என் மகன் சொன்னார். என் காலேஜ் ப்ரோக்ரஸ் கார்டில் அவர் தான் கையெழுத்து போடுவார். அந்த அளவுக்கு இருந்தார். நான் என்ன சொன்னேன், எனக்கு 13 நாள் தேர்தலுக்கு போது தான் எங்கள் அப்பா செத்து போனார். தேர்தல் அன்றைக்கி தான் காரியம் வச்சுருந்தோம். அதுக்குள்ளே 2 தரம் என் தொகுதிக்கு வந்து எனக்கு ஓட்டு போட வேணான்னு சொன்னீங்களே, அதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் என்ன பேசுறது அப்படின்னு நான் சொன்னேன். உடனே அப்புறம் அப்படி இல்லை. அப்புறம் எத்தனை குழந்தைன்னு கேட்டார். ஒரே பையன் அப்படின்னாரு. நான் ஒரு புத்தி கேட்டவன், அது கூட இல்லாத ரொம்ப இருக்கிறான்ட்டேன். எனக்கு அப்புறம் பையன் வேத்து போச்சு. எடா பொம்பா பண்ணிட்டுமே அப்படின்றோட ஜாக்கிரதையாக பேசிட்டுமேன்னு அப்படின்னு. சரி அதெல்லாம் போட்டோம். ரொம்ப நேரம் பேசணும், அதெல்லாம் வேணாம். ஒரே ஒரு சொல்கிறேன், நான் என்ன சொன்னாலும் நீ கேட்பியான்னாரு. என்ன சொன்னாலும் கேட்பேன். என்ன சொன்னாலும் தவற மாட்டிய? தவற மாட்டேன். இங்க வா, இந்த ஜன்னல் இருக்குல்ல, இதில் ஏறி கீழே குதி பார்க்கலான்னாரு. மனுஷன் ஒரு வழியாக பண்ணிக்கிறான் போலுக்கிறப்பல நினச்சிட்டு நான் சர்ரு நாங்கள் போனேன். செக்யூரிட்டி கூட்ட அவர் கூடு குதிச்சாலும் குச்சிருவோம் உட்காரியா நீங்கள் அப்படின்னாரு. சரி சொல்கிறேன், அதெல்லாம் போட்டோம். இன்னொன்று சொல்கிறேன், அது சரியா, குதிக்கிறது இல்லை உட்கார்றதுன்னு சொல்லுங்கண்ணே. நான் உட்கார்றேன் இல்லை, என் பக்கத்தில் நான் ஒரு உட்காந்துருக்காருல்ல, அந்த இடத்துல போய் நீ உட்காந்துரு. உங்கள் சீட் இல்லையா? ஆமாம் என் சீட்டில். நான் வந்து உன்னை என்ன மந்திரின்னு நான் சபையில் அனௌன்ஸ் பண்ணுறேன். நான் சொன்னேன், என் உயிரே வேணும்னு நான் கூட கொடுப்பேனே தவிர கட்சி மாறுற வேலையை நான் செய்ய மாட்டேன். கட்சி மாறுற வேலையை செய்ய மாட்டேன் அப்படின்னு. என்ன சொல்றேன்னார். அண்ணே, நான் இருக்கிற இடத்துல தானே நீ இருக்கணும் அப்படின்னாரு. இருப்பேண்ணே. நீங்க கத்தி சண்டை போறதை பார்த்து ஆஹா நான் வச்சு, அதனால நீங்க திமுக அதனால நான் திமுகன்னா நான் உங்களோட இருந்திருப்பேன். நான் அப்படி வரல. திராவிட நாடு கிடைக்கும் என்று அண்ணாவை நம்பி ஒரு பெரிய இயக்கத்துக்கு போகிறோம் என்று ஒரு காலத்தில் இந்த இயக்கம் தியாகத்துக்கு கேட்குமானால் அன்றைக்கு தாகம் புரிவதற்காக வாய்க்கரிசை வாயில் போட்டுக்கொண்டே இந்த கட்சியிலே நுழைந்தவன் துரைமுருகன். ஆகையினால் என் கட்சி திமுக, என் தலைவர் கலைஞர். அப்ப என்ன பண்ணார், உடனே இந்த சேரை ஒரு உதவ வச்சார். சரன்னு வச்சு உள்ள வந்தார். இப்படி நிற்க மாட்டார் இப்போ அப்படின்னார். அப்ப நான் அப்படின்னார். ரொம்ப உச்சத்தில் இருக்கிறேன். நான் சொன்னேன், அண்ணே எல்லா உதவியும் பண்ணி எனக்கு படிக்க வச்சவர், நீங்க என்னை வாழ வைத்த தெய்வம் கலைஞர் என் தலைவர்னு அப்படியே தூக்கி அணைச்சிக்கிட்டார். டேய், நீ இவ்வளவு உறுதியா இருப்ப நான் எதிர்பார்க்கலடா அப்படின்னு பாராட்டி அனுப்பிச்சார். காரணம், எங்களுக்கு இந்த கட்சி முக்கியம், இந்த கொள்கை முக்கியம், இதுக்காகவே வாழ்ந்து கிடக்கிறவன் திராவிட முன்னேற்ற